ஹாய் ஹலோ. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, எல்லாரும் முட்டை தோசை சாப்பிட்ருப்பீங்க. ஆனா முட்டை சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? எல்லாரும் நார்மலா சப்பாத்தி திரட்டும் போது இந்த மாதிரி திரட்டினா தான் உங்களுக்கு ஒரு லேயர் கிடைக்கும். அந்த லேயர் சப்பாத்தியில நம்ம எக் உடைச்சி ஊற்றினா அது முட்டை சப்பாத்தி ஆயிடும். நார்மலா சப்பாத்தியை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு லேயர் கொண்டு வந்துடலாம். இப்போ நார்மலா எப்பயும் போல சப்பாத்தி திரட்டலாம். இப்போ ஒரு பவுல்ல முட்டையை எடுத்து உடைச்சு ஊத்திக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா தோசைக்கல்ல சப்பாத்தி போட்டுக்கலாம். புசு புசுன்னு வரும்போது பாருங்க இந்த மாதிரி ஒரு லேயர் கிடைக்கும். இந்த லேயர்ல வந்து நீங்க உடைச்சு ஊத்தின முட்டைய இதுல உள்ள ஊத்திக்கலாம். அந்த முட்டை வந்து ஃபுல்லா அந்த சப்பாத்தி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பக்கம் அந்த பக்கம் திரட்டி போட்டா நம்மளுடைய முட்டை சப்பாத்தி சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. முட்டை தோசை சாப்பிட்ருப்பீங்க, இந்த முட்டை சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. பை பை.